கவர்மெண்ட் அடிச்ச நோட்டு தானே, நாங்கள் அடிக்கலையே. ஏழைய வயிற்றுல ஏன் இப்படி அடிக்கலாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் சொன்னார், அவர் பேர் தெரியல, கொண்டு போய் தீய வையம்மா அப்படின்னு சொன்னாருங்க. அப்போ நான் சொன்னேன், நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தந்தை அவர் நோட்டில் இருக்காரு, இந்த சரமா போட்டு கழுத்துலையாவது போட்டுக்கினே தவிர காந்திக்கு தீய வைக்க மாட்டேன் ஐயா. இங்கே ஒரு ஆள் இருந்தாருங்க, அவர் காணோம், அடையாளம் தெரியல. இந்த செலுத்தி கொடுக்கணும் இல்லைங்க இந்த பேங்க். நாங்கள் ஏழையா எனக்கு போட்டுங்க, நான் கை ரெண்டும் வேலை செய்ய முடியாதுங்க. செல்லாத பழைய 500,000 ரூபாய் நோட்டுகளை வைத்துக் கொண்டு ஆட்சியர் அலுவலகத்தையே கலங்கடித்த மூதாட்டி. மாத பென்ஷன் வந்து 1200 ரூபா வருதுங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இந்த பணம் ஏதாவது வந்தாலும் கூட நாம் ஏதோ ஒரு பொட்டிக்கடை கிட்டிக்கடை வச்சுக்கலாங்கிற ஒரு எகிம்ல வந்துடுங்க. நான் தேச தந்தையுடைய முகம் இருக்கு, எரிக்க மாட்டேன், மாலையா போட்டு பண்ணு பேசுனது பலரையும் சுக்கு நூறா உடைச்சிருக்கு. கவர்மெண்ட் அடிச்ச நோட்டு தானே, நாங்கள் அடிக்கலையே. ஏழைய வயிற்றுல ஏன் இப்படி அடிக்கலாங்கன்னு தெரியல. கோவை சிங்காநல்லூர் உப்பிலிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவங்க தான் தங்கமணி. இவங்களுடைய மகன் லாரி ஓட்டுநரா இருக்கும் போது அவர் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு 15,000 ரூபாய் பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா திடீர்னு அவர் உயிர் இழந்துட்டாங்க. அதை தொடர்ந்து அந்த பணம் ரொம்ப நாள் கழிச்சுதான் மூதாட்டி கிட்ட கிடைச்சிருக்கு. ஆனா அதுக்குள்ள பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாததால அது தொடர்ந்து மூதாட்டி, நாங்க ரொம்ப ஏழுப்பட்டவங்க, இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, என் மகனும் இறந்துட்டா, இந்த 15,000 ரூபாய் இருந்தா நான் ஒரு பொட்டி கடை போடுவேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அங்க இருந்த பத்திரிகையாளர்களும் தங்கமணி பேசினது கேட்டு மனம் உடைஞ்சு போய் 3,000 ரூபாய் கொடுத்து மூதாட்டியோட அவசர தேவைக்கு துணையாவும் இருந்திருக்காங்க. மூதாட்டி பேச பேச ஆட்சியர் அலுவலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கலங்கி போயிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹார் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.